இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார், நெல்லை மாவட்டத்தில் பிரபலமான ரவுடி தீபக் ராஜன் கொலை நடந்திருக்கு. தீபக் ராஜ், வாகைக்குளம் தீபக் ராஜ் கொலை வழக்கில் இப்போ அந்த ஆரோக்கிய செல்வி மீது சந்தேகம். வேறொரு சமூக இளைஞனை அந்த அம்மா லவ் பண்ணுது. முத்துமனோவும் இப்போ மரணம் அடைந்த வாகைக்குளம் தீபக் ராஜாவும் அவரை அடித்து உதைச்சி பிரிக்கிறார். பிரித்த பிறகு ஆரோக்கிய செல்வி முத்துமனோவை லவ் பண்ணுது. முத்துமனோவுக்கும் ஆரோக்கிய செல்விக்குமான உறவு முத்துமனோ மரணம் அடைந்த பிறகு வாகைக்குளம் தீபக் ராஜாவை நோக்கி வரும். பெண்ணுடைய ஹிஸ்டரி இப்படி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடக்குது. தீபக் ராஜ் கொலை, முத்துமனோ கொலை எல்லாமே இரண்டு குடும்பங்களுக்கான, அதாவது நாணல்காடு இசைக்கு பாண்டி, தாளையூத்து கான்ட்ராக்டர் கண்ணன், இவங்க பண்ணையார் ஆதரவாளர்கள், இவங்க பசுபதி பாண்டியன் ஆதரவாளர். இதில் 18 லட்ச ரூபா பணம் அந்த கூலிப்படைக்கு கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. யாருக்கு 18 லட்ச ரூபா கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்க, இதை காவல்துறை தீவிரமாக விசாரிக்கும். இப்போ 23 கேஸ் நிலுவையில் இருந்தால் சொல்கிறாங்க தீபக் ராஜா மேலே. இந்த 23 வழக்கு ஏன் நிலுவையில் இருக்குது? வழக்கு நடத்தி ஜெயிலில் இருந்தால் உயிரோடு இருந்திருப்பார். எப்பவுமே துப்பாக்கி வச்சுட்டே இருப்பார். அன்னைக்கு பார்த்தா துப்பாக்கி டேஷ்போர்டில் இருக்கிறத பார்த்துருக்காங்க. இவரை தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாரு. 1 மணி நேரம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எதிரி கண்காணிக்கிறான். கண்காணித்து ஹோட்டலேருந்து வரும்போது கொலை நடந்திருக்கு. ரஞ்சித்தோட தாக்கத்தால தான் இந்த மாதிரியான சாதி சார்ந்த கொலைகள் கேஸும் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ரஞ்சித் மீது குற்றம் சொல்லுகிறவர்கள் மன நோயாளிகள். ரஞ்சித் ஒரு திரைப்பட கலைஞன், அவ்வளோதான். முற்போக்க சமூகம் ஒன்றா இருக்கணும்னு சிந்திக்கிற ஒரு கலைஞன் தானே தவிர அவனோட கூலிப்பட தலைவன் அல்ல. அதனால் ரஞ்சித் மீது குற்றம் சாட்டுவது நீங்கள் கடுமையான தவறு. அவன் ரஞ்சித்தே ஒரு அம்பேத்கருடைய புனிதமான தொண்டன். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நெல்லை மாவட்டத்தில் பிரபலமான ரவுடி தீபக் ராஜன் கொலை நடந்திருக்கு. அதுவும் சரமாரியாக வெட்டி கொண்டுடுக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தில் தீபக் ராஜன் யார், எதனால் இந்த கொலை நடந்தது? திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் ப்ளஸ் நாடார் 2 பேருக்குமான வன்மங்கள், பல உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது 2 சமூகத்துக்குமான சண்டையா இப்போ மாறிச்சுன்னா, 2 நாடாரில் பண்ணையார் குடும்பம் அதிபதி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய சுபாஷ் பண்ணையாருடைய தாத்தா ஜான் பாண்டியன் இருந்த காலத்தில் இது ஒரு கூலி தகராறாக உருவான வழக்கு. இது ஏறக்குறைய 95 அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ ஏறக்குறைய 2024 இத்தனை ஆண்டு காலம் 2 குடும்பங்களுக்கு இடையே உள்ள முரண்பாடு 2 சமூகங்களுக்கான முரண்பாடாக மாறிப்போச்சு. இப்போ மறைந்த தீபக் ராஜா இவர் மேலே 22 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. 22 கொலை முயற்சி, கொலை, அடிதடி, குத்து வெட்டு, சண்டை எல்லாமே ஒரு சீரியஸான வழக்கு தான். அப்போது இந்த வழக்கில் 2012 பசுபதி பாண்டியனை தூத்துக்குடியில் இருக்க முடியாமல் திண்டுக்கல்லில் செட்டில் ஆகிறார். எனக்கு அவர் நெருங்கிய நண்பர் பசுபதி பாண்டி. அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில இளைஞர் அணி தலைவராக இருந்தார். அந்த காலத்தில் நானும் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக ப்ளஸ் மாவட்ட செயலாளராக இப்படி அப்போது 2012 வரைக்கும் அவர் மரணம் அடைகிற வரை என்னோட தொடர்பில் தான் இருந்தார் பசுபதி பாண்டியன். அப்போது 2012 அவருடைய மரணம் திண்டுக்கல். இதே போன்று தான் காதலி காட்டி கொடுத்தாள், காதலி துப்பு கொடுத்தாள். இப்போ ஆரோக்கிய செல்வி தீபக் ராஜ், வாகைக்குளம் தீபக் ராஜ் கொலை வழக்கில் இப்போ அந்த ஆரோக்கிய செல்வி மீது சந்தேகம். பல மக்கள் பேசுகிறாங்க, பல யூடியூப்பில் வருது, பத்திரிகை எழுதுகிறான், போலீஸ் சொல்லுது, எல்லாம் சொல்லுது. ஏன் அந்த அம்மா மேலே சந்தேகம் வருதுன்னா, அந்த அம்மா களக்காட்டில் வேறொரு சமூக இளைஞனை அந்த அம்மா லவ் பண்ணுது.
அப்போ அதை இதற்கு சிறை வளாகத்துக்குள்ளே நீங்கள் மரணமடைந்த கொல்லப்பட்ட முத்துமனோவும் இப்போ மரணமடைந்த வாகைக்குளம் தீபகராஜாவும் நீங்கள் அவரை அடித்து உதைச்சி பிரிக்கிறாங்க. பிரித்த பிறகு ஆரோக்கிய செல்வி முத்துமனோவை லவ் பண்ணுது. முத்துமனோவுக்கும் ஆரோக்கிய செல்விக்குமான உறவு முத்துமனோ மரணம் அடைந்த பிறகு அது யாரை நோக்கி வருது? வாகைக்குளம் தீபக் ராஜாவை நோக்கி வருது. இப்போ இந்த பெண்ணுடைய ஹிஸ்ட்ரி இப்படி இருக்குது. இதுக்கு நடுவில் வாகைக்குளம் தீபக் ராஜா தூத்துக்குடியில் இருக்க வேண்டாம், பசுபதி பாண்டியன் மாதிரி 2012க்கு பின்னாடி தேவையில்லாத பின் விளைவுகளை ஏற்படுத்தும், அதனால் நீங்கள் தயவுசெய்து இடத்த மாற்றுங்க. இடத்த எங்கே மாற்றுறாருன்னா அப்போ தான் ஒரு வாகைக்குளம் வராரு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு. அவங்க சமூக மக்கள் அடர்த்தியாக இருக்காங்க, வேறொரு சமூகம் வந்து அவரை தாக்கிட முடியாது. அதுக்காக அவர் அங்கே போய் செட்டில் ஆன பிறகு தான் தூத்துக்குடி தீபக் ராஜா வாகைக்குளம் தீபக் ராஜாவாக மாறுறார். அங்கே இருக்கிற பொழுது தான் நீங்கள் சுபாஷ் பண்ணையாரை கொலை செய்கிற நோக்கத்தோடு நீங்கள் அவருடைய புண்ணக்காயில் தோட்டத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அவரை ஒரு கொலை முயற்சி, இந்த கொலை முயற்சியில் அவர் தப்பிடுறார். தப்பிய பிறகு நீங்கள் 2 பேர் யாருன்னு கேட்டால் நாணல்காடு இசக்கி பாண்டி தாளையூத்து கான்ட்ராக்டர் கண்ணை கொல்லப்படுகிறார். அப்போது இந்த கொலை முயற்சி முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த பக்கம் நாடார் சமூகம், இந்த பக்கம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம், 2 பேருக்குமான நீங்கள் பசுபதி பாண்டிய வெங்கடேஷ் பண்ணையார் சுபாஷ் பண்ணையாருடைய தாத்தா அதிபதி, தூத்துக்குடியில் பெரிய பண்ணையார், நில உடைமையாளர்கள், உப்பளம் இருக்குது, பல ஏக்கரா வாழை இருக்குது, தென்னை இருக்குது. இந்த கூலி சண்டை கொலையில் முடியுது. கொலையில் முடிஞ்சு 2 சமூகத்துக்குமான சண்டையாக மாறிப்போகுது. பசுபதி பாண்டியன் உயிரோடு இருந்த காலத்தில் பசுபதி பாண்டியனுடைய மனைவி கொல்லப்படுகிறார். பசுபதி பாண்டியன் கொல்லப்படுகிறார். இது எல்லாமே சமூக சண்டையாக தொடருது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு 2 சமூக தலைவர்களும் உட்கார்ந்து பேசணும். 2மே தமிழ் சாதி தானே, தேவேந்திர குல வேளாளராக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும், 2மே தமிழர்கள் தான், தமிழ் சாதி தானே. தமிழ் சாதியில் இத்தனை உயிர்கள் பலியிடுவது என்பது உண்மையாகவே வேதனையானது. பசுபதி பாண்டிய மரணம் அடைந்த பிறகு பசுபதி பாண்டியத்தினுடைய இறுதி காலத்தில் தமிழ் தேசிய தலைவனாக மாறி போயிட்டார். ஈழப்பிரச்சனைக்கு ஆதரவு, தேவேந்திர குல வேளாளருக்கு உள் இடஒதுக்கீடு வேணும்னு ஆதரவு, இப்படி பல பிரச்சனைகளை அவர் திண்டுக்கலுக்கு மாறிய பிறகு முழு நேர அரசியல், அதாவது தமிழ் தேசிய அரசியல், ஈழ பிரச்சனைக்கு ஆதரவு, இப்படி பல தன்னுடைய ஆதரவு தளத்தை நீங்கள் விரிவுபடுத்துகிறார். சாதி கட்டமைப்பிலிருந்து வெளியே வர்றார். அப்போது நான் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணேன். அதாவது தேவேந்திர குல வேளாளருக்கு உள் இட ஒதுக்கீடு வேணும் ஐயா, இதுக்கான போராட்டம். இந்த போராட்டத்தை நீங்கள் மிக வேகமாக பிள்ளையார் சொல்லி போட்டவரே அவர் தான். ரிசர்வேஷன் வேணும் ஐயா, எங்களுக்கு பட்டியல் வெளியேற்ற வேணும் ஐயா, இப்படி பல போராட்டங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆனால் பசுபதி பாண்டியனுடைய மறைவுக்கு பிறகு பல தலைவர்கள் சமூக தலைவரை வெளியே வர்றாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணபுரான், குமுளி ராஜகுமார், அதிசய பாண்டியன், இப்படி முத்துமனோ, தீபக் ராஜன், பல தலைவர்கள் உருவாகிறாங்க. எங்கள் எதிர் சமூகமான தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில். இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் நாடார் சமூகம் சண்டை அல்ல, பண்ணையார் சண்டை, பசுபதி பாண்டியன் சண்டைக்கு பழி வாங்குதல் தான் தொடர்ந்து நடக்குது. நாடார்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் சண்டை போட்டுக்கிறதே இல்லை. பண்ணையாரை பழி வாங்கியதற்காக பண்ணையார் கூட்டம் பசுபதி பாண்டியன் ஆட்களை, பண்ணையார் குடும்பத்தை, இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் நடக்குது. தீபக் ராஜ் கொலை, முத்துமனோ கொலை,
எல்லாமே 2 குடும்பங்களுக்கான, அதாவது நாணல்காடு இசைக்கு பாண்டி, தாளையூத்து காண்ட்ராக்டர் கண்ணன், இவங்க வந்து பண்ணையார் ஆதரவாளர்கள், இவங்க பசுபதி பாண்டியன் ஆதரவாளர்கள். இந்த 2 ஆதரவாளர்கள் 2 குடும்பங்களுக்குள்ள உள்ள சண்டை தான் தென் மாவட்டமே பற்றி கொள்ளுது. இதுக்கு என்ன காரணம்னா, சாதி வன்மம் என்பதை தாண்டி சமூக அக்கறையுள்ள தலைவர்கள் 2 பக்கம், ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்லை அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ யாராவது ஒருவர் 2 பேரையும் அழைத்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் இது வரைக்கும் நடக்கலை. இதுதான் வேதனையான ஒரு பெரிய அனுபவம். ஆனால் தீபக் ராஜ் கொலை, முத்துமனோ கொலை, 2 கொலைகளுக்கு பிறகு இது ஒரு முற்றுப்புள்ளி பெறுமான்னா முற்றுப்புள்ளி பெறுவதாக தெரியல. தீபக் ராஜ் மதுரையில் ஒளிஞ்சு வாழ்கிறார். ஒளிஞ்சு வாழ்ந்து இந்த சண்டை சச்சரவுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் அவர் மதுரையில் இருக்கார். மதுரையிலும் சென்னை வந்திருந்தால் இறந்து போயிருக்க மாட்டார். மதுரையிலும் திருப்பி எங்கே போகிறாரு? வாகைக்குளம் போகிறாரு, திருநெல்வேலி போகிறாரு, தூத்துக்குடி போகிறாரு. இதுதான் எதிரிகளுக்கு கண்ணை உறுத்தி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, காவல்துறைக்குள்ளேயும் சாதிய வன்மம் இருப்பதாக செய்தி வருது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், நீங்கள் அவங்க ஏதாவது அரசு பதவியிலையோ காவல்துறையிலையோ வந்துடுவாங்க என்பதை திட்டமிட்டு அதை பலவீனப்படுத்தக்கூடிய செயலும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதை மாநில அரசு முழுமையாக இதை கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது சொல்லுவார், திருநெல்வேலி எங்கள் எல்லை, நாகர்கோவில் எங்கள் தொல்லைங்குவர். ஏன்னா திருநெல்வேலி வரைக்கும் தான் திமுகவுக்கு வாக்கு வங்கி. திருநெல்வேலியை தாண்டி போனால் அங்கே நாகர்கோவில் அரசியல் திமுகவுக்கு சாதகமாக இருக்க. அதே போல் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும், திருநெல்வேலியில் நீங்கள் பெரிய சமூகம் 4 சமூகம் இருக்குது. முக்குளத்தூர் சமூகம், நாடார் சமூகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகம், இப்படி இந்த 3 சமூகம் 4 சமூகங்களும் குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் தங்களை ஒரு ஹீரோவாக காட்டிக்கொள்வதில் மிகுந்த கவனம் செலுத்தலாம். இதனால் என்ன நடக்குதுன்னா, சாதி வன்மம் தலைவிரித்து ஆடுது. முழுக்க அது தேவேந்திர குல வேளாளர்களாக இருக்கட்டும், நாடார்களாக இருக்கட்டும், முக்குளத்தூர்களாக இருக்கட்டும், இந்த சமூக தலைவர்களாக சில பேர், நம்ம பேர் வேண்டாம், அவர்கள் வளர என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சாதிக்குள் தங்களை நிலைநிறுத்தி கொள்கிறார்கள். இது ஒரு அபாயகரமான போக்கு. சாதியை விட்டு வெளியே வர வேண்டும் என்பது தான் நீண்ட காலமாக தந்தை பெரியார் இந்த சமூகத்தில் போராடி இருக்கார். இந்த திராவிட இயக்கங்கள், திராவிட அமைப்பு, அதாவது திமுக அதிமுக வந்த பிறகு சாதி ஓட்டு, சாதி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த சாதி வேட்பாளர் நிறுத்துவது. அப்போ எப்படி சாதி ஒழிக்க முடியும்? சாதி வன்மத்தை எப்படி களைய முடியும்? முக்குளத்தூர் பெல்ட்டில் முக்குளத்தூர் ஓட்டு போடுவாங்க, நாடார் பெல்ட்டில் நாடார் ஜெயிக்கிறார், நம்ம அரிநாடார் ஜெயிக்கிறாரு, 35,000 ஓட்டு வாங்குறாரு. தேவேந்திர குல வேளாளர் இருக்க பகுதியில் அந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த சாதி வன்மம் என்பது திமுக அதிமுக காலத்தில் மேலும் அது வளர்க்கப்படுது. அதிமுக மாவட்ட செயலாளராக பெரும்பான்மையாக ஜாதி இருக்கிறவங்க தான் நீங்கள் அங்கே திருநெல்வேலியில் வர முடியும். ஒரு தேவேந்திர குல வேளாளர் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் வந்துட முடியாது, கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் வந்துட முடியாது, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் வந்துட முடியாது. தூத்துக்குடினா நாடார், திருநெல்வேலினா முக்குளத்தூர், இப்படி தான். அப்போ தேவேந்திர குல வேளாளருடைய அரசியல் எங்கே இருக்குது? ஆனால் வாக்குப்பெட்டி பூரா அதிமுக திமுக வாக்குப்பெட்டி. திராவிட இயக்கம் தந்தை பெரியார் சாதியை ஒழிப்பதற்கு 1954 பல லட்சக்கணக்கானவரோட ஜெயிலுக்கு போகிறார். தமிழ்நாடு முழுக்க ஜெயில் பூரா நிரம்பி வழி.
சாதி ஒழிப்புக்கான போராட்டம் அது தந்தை பெரியார். அப்போது அந்த சாதி ஒழிப்புக்காக ஜெயிலுக்கு போனவன் பூரா ஜெயிலுக்குள்ளேயே சாவுறான், அவனை பாடி கூட வெளியே கொடுக்கல. இப்படித்தான் அந்த சாதி ஒழிப்பு போராட்டம் நடந்தது தந்தை பெரியாரால் 1954 56. இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 3/4 நூற்றாண்டு ஆகிப்போச்சு. 3/4 நூற்றாண்டு ஆன பிறகு சாதி தீ தான் தலை விரித்து ஆடுது. இந்த பக்கம் வன்னியர்கள், தலித், இந்த சமூகம். ராமதாஸ் திருமாவளவன் ஒன்று ஒற்றுமையாக இருக்கும்போது 2 சமூகம் ஒற்றுமையாக இருந்தது. 2 பேரும் பிரிந்த பிறகு அங்கே ரத்தம் சிந்தப்படுது. இப்போ அதே போல் தான் அங்கேயும் முக்குளத்தோர், தேவேந்திர குல வேளாளர், நாடார். இந்த பக்கம் வன்னியர், தலித். இந்த சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய தலைவரை எங்கே போய் தேடுவது? 5 சமூகங்களை ஒன்றிணைத்து எஸ்சி, பிசி, மைனாரிட்டி இந்த ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போகும். இப்படி யாராவது தலைவர் எங்கே கிடைப்பானா? எங்கேயுமே இல்லை. எல்லாம் சாதி அரசியலை செய்வதற்கான தலைவர்களாக தான் இருக்காங்க. திமுக, அதிமுக, எல்லா கட்சி. அப்போது தீபக் ராஜுகள், முத்து மனோக்கள் இழப்பை தவிர்க்க முடியாது. இது என்ன காரணம்னா, இந்த சாதிய கொலைகளுக்கு பின்னணியில் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அந்த சாதி வன்மத்தை மீண்டும் மீண்டும் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அணைப்பதற்கு ஆளே இல்லை. அதை எரிப்பதற்கு தான் ஆள் இருக்காங்க. அதனால தான் தீபக் ராஜ், வாகைக்குளம் தீபக் ராஜன் 10 ஆண்டு காலம் கழித்தும் கொல்லப்படுகிறார். பல பேர் இதற்கு பழியாக நீங்கள் இந்த பக்கம் சில உயிர்கள் இழக்க வேண்டி வரும். சாதி அதாவது பசுபதி பாண்டியனை கடைசி காலத்தில் இந்த சாதியை விட்டு வெளியே வந்து தமிழ் தேசியவாதியாக மாறி போய்விட்டார். ஏன்? ஒரு மனைவி கண் முன்னால் இழக்கிறார். தன்னுடைய மனைவியை தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அவர் இழந்த பிறகுதான் இந்த வன்மத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். அதை அவருடைய சமாதியில் இந்த பசுபதி பாண்டியனுடைய சமாதியில் அவர் கடைசி காலத்தில் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தினார், ஈழப்பிரச்சனை, தன்னுடைய சமூகம், பட்டியல் வெளியேற்றம், இப்படி அவர் அதிலிருந்து வெளியேறினார். வெளியேறிய பிறகும் பழைய வன்மத்தால் கொல்லப்பட்டார். தூத்துக்குடியிலிருந்து எங்கே வந்துட்டார்? திண்டுக்கல் வந்துட்டார். தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் அவரால் கடைசி காலத்தில் வாழ முடியல. தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் பெரிய அரசியல் கட்சி நடத்தி பாட்டாளி மக்கள் கட்சி அவரை இணைத்து கொண்டது. பசுதாண்டி இருந்தால் அந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள்லாம் நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு ராமதாஸ் உணர்ந்த காலத்தினால அவரை இணைத்து கொண்டார். ஆனால் இந்த அரசியலுக்காகவே பாமக இணைத்து கொண்டார் பாமக. ஆனால் இந்த அரசியல் அவரை விட்டு கைவிட்டு போயிடுச்சு. திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம், மதுரை பக்கமே போக முடியாமல் திண்டுக்கல்லில் வந்து செட்டில் ஆனார். தன்னுடைய கடைசி காலம் எங்கே இருந்தார்? திண்டுக்கல்லில் தான் இருந்தார். அப்போது இது அதே போல் பண்ணையார் அரசு. பண்ணையார் யாரால் கொல்லப்பட்டார்? பண்ணையாருடைய மரணம் எப்படி நடந்தது? வெங்கடேஷ் பண்ணையாருடைய மரணம் நீங்கள் எதிர் சமூகத்தால் நடக்கலை. வெங்கடேஷ் பண்ணையாருடைய மரணம் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. என்கவுண்டர் சுட்டு கொல்லப்பட்டார். எதுக்காக? கொள்ளையடிச்சதுக்கா? இல்லை கூலிக்கு கொலை செஞ்சதுக்கா? அது அரசியல் படுகொலை. அவர் இறந்தது. இதுக்காக நீங்கள் அவர் சார்ந்த சிவந்தி ஆயுதம் கூட அது நியாயம் கேட்கல. ஜெயலலிதாவுக்கு கூட காலையில் தான் அந்த தெரியும் வெங்கடேஷ் பண்ணையாருடைய மரணம் காலையில் தான் அவருக்கு தெரியும். அப்போது இதுவும் ஒரு அரசியல் படுகொலை.
வெங்கடேஷ் பண்ணையாருடைய கொலை அரசியல் படுகொலை. இப்போ வெங்கடேஷ் பண்ணையாருக்கு பிறகு தான் சுபாஷ் பண்ணையார் வந்திருக்கார். சுபாஷ் பண்ணையார் பல முறை குறி வைக்கப்படுகிறார். யாரால் நீங்கள் அந்த பசுபதி பாண்டியனை பழி வாங்கிய அந்த தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களால் பல முறை குறி வைக்கப்படுகிறார் சுபாஷ் பண்ணையார். அப்போ சுபாஷ் பண்ணையாருடைய வாழ்நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறார், பல பேருடைய பாதுகாப்பு. அங்கே தேவேந்திர குல வேளாளருடைய சமூகம் இப்போ தீபக் ராஜா முத்துமணம் சிறை வளாகத்திலே கொல்லப்பட்டார். இப்போ தீபக் ராஜா கொலை. அப்போ இது தீராத நெருப்பு. இதை யார் அணைப்பது? கடந்த ஒரு ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 2016 அது ஒரு 8 வருஷம் ஆச்சு. 8 வருடத்திற்கு முன்பு நீங்கள் இப்போ பண்ணையார் தேடி போய் பண்ணையார் கிடைக்கல. பண்ணையார் அங்கே வீட்டு வேலையாட்கள், தோட்டத்தில் வேலை செய்கிற ஆட்கள் தலை வெட்டப்பட்டு, அதாவது கொடூரமான கொலைகள் தொடர்ந்து நடக்குது. இது தீபக் ராஜா கொலையோடு ஒரு முற்று பெறுமா என்பது தான் நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும் போதுமே பசுபதி பாண்டியன் தீபக் ராஜனுடைய கொலையும் சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார்? இல்லை, அதாவது பசுபதி பாண்டியன் கொலையும் அது ஒரு ஜாதி வன்மத்தால் பழிவாங்கப்பட்டது தான். தீபக் ராஜா கொலை கூலிப்படை கொலை செய்திருக்கிறதா காவல்துறை சொல்லுது. இதை காவல்துறை விரைந்து இதுக்கு பின்னாடி உண்மையாகவே ஜாதி பின்னணி இருக்கா, இல்லை ஏதாவது குடுக்கல் வாங்கல் பழிவாங்களா, இல்லை உண்மையாகவே தீபக் ராஜாவுக்கும் இந்த கொலையாளிகளுக்கும் ஏதாவது உறவு இருக்கா, இதில் 18 லட்ச ரூபா பணம் அந்த கூலிப்படைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாம் செய்தி, பத்திரிகை செய்தி வருகிற வதந்தி தான். யாருக்கு 18 லட்ச ரூபா கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்க, இதை காவல்துறை தீவிரமாக விசாரிக்கணும். இதுக்கு இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அப்போது இதை நேரடியாகவே காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய கவனத்துக்கு போய் இந்த கொலைக்கு பின்னணியில் இருக்கிற கூலிப்படை யார், இவன் எதுக்காக செஞ்சாங்க, இது நேரடியாகவே நீதிமன்றத்தில் நிலைநிறுத்தப்பட்டால் இதுக்கு ஒரு முடிவு வரும். ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இதில் சாதிய கொலை, இதுக்குள்ளே மீண்டும் இது போன்ற கொலை வராமல் தடுப்பதற்கு வராமல் தடுக்கணும்னா முதல்லையே முன்னெச்சரிக்கையாக அரசு அலர்ட் ஆயிடணும். காவல்துறை அந்த கூலிப்படைகளை கண்டுபிடிச்சு நீங்கள் கோர்ட்டில் நிறுத்தணும். அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். அரசாங்கத்தினுடைய போக்கு, இந்த மெத்தன போக்கு, அதிகாரியுடைய மெத்தன போக்கு இந்த சாதி கொலையில் விரைவுபடுத்தப்பட வேண்டும். விரைவுபடுத்தினா தான் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படும், இன்றைக்கி குற்றங்கள் தடுக்கப்படும். இப்போ 23 கேஸ் நிலுவையில் இருந்தால் சொல்கிறாங்க தீபக் ராஜா மேலே. தீபக் ராஜா ஒரு கொலை குற்றத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கார். ஆனாலுமே இந்த 23 வழக்கு ஏன் நிலுவையில் இருக்குது? ஏன் வேகமாக அந்த வழக்கு நடத்தலை? வழக்கு நடத்தி ஜெயிலில் இருந்தால் உயிரோடு இருந்திருப்பார். 10 வருஷம் தண்டனை இன்னும் கொடுத்துருந்தா 10 வருஷம் கழித்து வரும்போது புது மனிதனாக வந்திருப்பார். 23 வழக்கு நிலுவையில் இருக்குது, ஒரு வழக்குமே நிரூபிக்கப்படவில்லை. அப்போ காவல்துறை வேலை செய்யலை. அவர் உயிரோடு இருந்திருக்கணும்னா அவருக்கு தண்டனையாக இருந்தால் உள்ளே இருந்திருப்பார். பல குற்றவாளிகள், பொருளாதார குற்றவாளிகள் என்ன பண்ணுவான், வெளியில் எதிரி விரட்டுறான், தப்பணும்னா நேராக ஏதாவது குற்றத்தை பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவான். இவர் பல வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்படி வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது இவருக்கு ஒரே பாதுகாப்பு இடம் எது? சிறைச்சாலை தான். சிறைச்சாலையில் வாகைக்குளம் தீபக் ராஜ் இருந்திருந்தால் எதிரிகள் அவரை அவ்வளோ ஈஸியாக பழி வாங்கியிருக்க முடியாது. எப்பவுமே துப்பாக்கி வச்சுட்டே இருப்பார். அன்றைக்கி பார்த்தா துப்பாக்கி டேஷ்போர்டில் இருக்கிறத பார்த்துருக்காங்க. அப்போ இவரை தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாரு, 1 மணி நேரம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கார்.
யார்? செல்வியோட சட்டக்கல்லூரி மாணவி. இவர்களெல்லாம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறத எதிரி கண்காணிக்கிறான். கண்காணித்து ஹோட்டலேருந்து வரும்போது கொலை நடந்திருக்கு. அப்போது இவரை எதிரிகள் தொடர் கண்காணிப்பில் வைத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. சார், இந்த கொலை வழக்கு பொறுத்த வரைக்குமே தீபக் ராஜனுடைய காதலி மேலேயும் வந்து ஒரு சந்தேகம் இருப்பதா சொல்லப்படுதில்ல சார், இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? இல்லைம்மா, இது பசுபதி பாண்டிய மரணத்தின் போது பசுபதி பாண்டிய அவருடைய காதலி தான் காட்டி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்தது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழக்கை திசை திருப்புவதற்கு இப்படிப்பட்ட செய்திகளையும் எதிரி கிளப்பி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல வழக்குகள் இப்படி தான். நீங்கள் குற்றவாளியை நோக்கி போயிடக்கூடாது என்பதற்காக வழக்கை திசை திருப்புகிற பல உதாரணங்களை சொல்ல முடியும். அதே போல் இந்த வழக்கில் அப்பாவியாகவும் இருக்கலாம் ஆரோக்கிய செல்வி, குற்றவாளியாகவும் இருக்கலாம். இது காவல்துறை தான் இப்போ தீவிர புலன் விசாரணை செய்யணும். அந்த அம்மாவுடைய செல்ஃபோனில் யார் யார் தொடர்பு இருந்தாங்க, ஒரு மாதம் எடுத்தால் கால் டீட்டெயில்ஸ் எடுத்தால் தெரிஞ்சு போயிடும். சந்தேகத்துக்கு இடமான நபர்களை யாரானு ட்ரேஸ் அவுட் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞானம் பழைய காலத்து மாதிரிலாம் கிடையாது. ஒரு குற்றவாளி செல்ஃபோன் இருந்தால் அவன் எங்கே ஊரில் இருக்கான், எந்த ஏரியாவில் இருக்கான் வரை கண்டுபிடிக்க முடியும். அப்போ காவல்துறை புலனாய்வை விரைவுபடுத்தப்பட வேண்டும். விரைவுபடுத்தினா குற்றவாளி விரைவில் கண்டுபிடிக்கப்படுவான். யார் குற்றவாளி, இவன் எதுக்கு இவனை பின்னணியில் இருந்து இயக்குவது யார், இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் குற்றங்கள் தடுக்கப்படும். தீபக் ராஜனுடைய கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய முகத்திலேயே வந்து பல முறை வெட்டி இருக்கிறதா சொல்லப்படுதில்ல சார், இது எதற்கான காரணம் சார்? என்ன காரணம் சார்? இல்லைம்மா, இந்த தொழில்முறை குற்றவாளிகள் அவங்களுக்கு என்ன பணம் கொடுக்கப்பட்டு என்ன சொல்லப்படுதோ அதை அவன் செய்வான். கொடூரமான எண்ணம் உள்ள குற்றவாளி அவன் கூலிப்படைக்கு எதை ஆணையிடுகிறானோ அதை அவன் செய்வான். அவனுக்கு அது நோக்கம் அல்ல. அவன் கூலி கொலை பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவான். இதெல்லாம் காவல்துறை இந்த கூலிப்படையை நிரந்தரமாக முடக்கணும். கொலை செய்வது, கொள்ளையடிப்பது என்பது காவல்துறை மீது அச்சமோ காவல்துறை மீது பயமோ, நீங்கள் இந்த மாதிரி கூலிப்படைகள்லாம் என்கவுண்டரே பண்ணிடணும். காசு கொடுத்தா யாரை வேணால் கொலை செய்கிறதுக்கு இந்த நாட்டு சட்டம், ஜனநாயகம், காவல்துறை, நீதிமன்றம் இதெல்லாம் அவர்கள் மதிப்பதே இல்லை. யார் காசு கொடுத்தாலும் கொலை பண்ணுறான்னா அவனை என்ன பண்ணுறது? சட்டத்திலேருந்து பல ஓட்டைகள் தப்பிச்சுக்கிறான். குண்டாசிலும் தப்பிச்சுக்கிறாமா. குண்டர் சட்டம் போடப்பட்டால் குண்டர் சட்டத்தில் பல குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிறான். அரசாங்கம் குண்டர் சட்டம் போடும்போது இவனுக்கான அத்தனை கிரிமினல் ரெக்கார்டுகளையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாலும் கூட உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் போய் தப்பிச்சுக்கிறான். அப்போ இவர்களுக்கு காவல்துறையில் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை செய்தால் மட்டும்தான் இந்த தொழில்முறை குற்றவாளிகள் களத்தில் இல்லாமல் அவர்கள் சிறைச்சாலையிலே நிரந்தரமாக அடைத்து வைக்கப்படுவார்கள். அவன் சிறையில் வெளியே வந்துட்டானா பழைய தொழிலுக்கு போகிறான்ல. பழைய தொழில் என்ன? கூலிக்கு கொலை செய்வது. இப்போ பல வழக்குகள். நீங்கள் திருநெல்வேலியில் ஜெயக்குமார் தனசிங், பெரிய காங்கிரஸ் தலைவர், மாவட்ட தலைவர், அவருடைய மரணம் இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக தானே இருக்குது. அதே போல் அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கு இன்றைக்கு வரைக்கும் மர்மமாகவே இருக்கு. யார் குற்றவாளி? குற்றவாளி இன்னும் நெருங்க முடியலையே. அப்போ எப்படி காவல்துறையை விட நவீன சாதனங்கள் வச்சுருக்கானா குற்றவாளி? இல்லை காவல்துறையை விட நவீன கட்டமைப்பு வச்சுருக்கானா? ஆட்கள், வண்டி, வாகனம் இப்படி தான் வச்சுருக்கானா? அப்போ எதுக்கு இந்த ஜனநாயக அமைப்பில் காவல்துறைங்கிற அமைப்பு எதுக்கு? குற்றவாளி இவர்களை விட வலுவாக இருந்தான்னா இந்த மக்களை யார் காப்பாற்றுவது? இந்த மக்கள் எதை நம்பி இருக்கான்? காவல்துறை இதை நம்பி தான் இருக்கான். நீதிமன்றம் காவல்துறை நம்பி தான் இருக்கான். அப்போ காவல்துறை நீதிமன்றத்துக்கு கட்டுப்படாத இந்த கூலிப்படையை எப்படி கட்டுப்படுத்துவது? குறைந்தபட்சம் எப்படி கட்டுப்படுத்துவது?
ஒவ்வொருத்தர் மேலே 20 கேஸு 14 கேஸு 5 கேஸு 19 கேஸுனா குற்றவாளிக்கு சமூகம் அஞ்சு நடப்பதா இல்லை குற்றவாளிகள் சமூகத்துக்கு அஞ்சு நடப்பதா? இது யாருடைய பலவீனம்? இந்த தீபக்ராஜ் வாகைக்குள்ள தீபக்ராஜ் வழக்கு நமக்கு சொல்லுவது என்னென்னா, கூலிப்படைக்கு 18 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுத்து அவரை கொலை பண்ணியிருக்காங்கன்னு செய்திகள் வருது. இந்த 18 லட்ச ரூபா கொடுத்தது யார்? கூலிப்படை தலைவன் யார்? இது மூளையாக செயல்பட்டது யார்? இது என்ன நோக்கம்? இது மக்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? மக்களுக்கு உடனடியாக தெரியணும். இல்லைன்னா மக்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை இழந்து போயிடுவோம். சார், தீபக் ராஜனுடைய கொலை வழக்கு இப்போதைக்கு எந்த நிலையை எட்டியிருக்கு சார்? அதாவதுமா, தனிப்படை ஒரு 6 தனிப்படை போடப்பட்டு 6 கோணங்களில் விசாரிக்கப்படுது. இது வந்து அரசியல் கொலையா, ஜாதி ரீதியாக கொலையா, குடுக்கல் வாங்கலா, ஏதாவது ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்தா, இப்படி 6 வகையாக 6 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. 6 தனிப்படையும் 6 கோணங்களில் விசாரணையை புலனாய்வை செய்து கொண்டிருக்கிறது. எங்கே? மதுரையில் தங்கியிருந்த இடத்துல, தூத்துக்குடியில் ஏதாவது பழைய எதிரிகள் இருக்கானா, இல்லை பழைய வழக்கில் யாராவது எதிரி இப்படி செய்தானா, வாகை குளத்தில் அவர் தங்கியிருந்த இடத்துல அப்படி ஏதாவது புது எதிரி உருவானானா. ஏன்னா வழக்கு 20-23 வழக்கு இருக்குது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட குற்றவாளி கூட செஞ்சுருக்கலாம். இந்த கோணத்தில் இந்த வழக்கு விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கு. இன்னும் 1 வாரம் 10 நாளில் கண்டிப்பாக குற்றவாளி கைது செய்யப்படுவார் என்று காவல்துறை சொல்லியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ தென் மாவட்டங்களில் வந்து ரஞ்சித்தோடைய தாக்கத்தால் தான் இந்த மாதிரியான சாதி சார்ந்த கொலைகள் நடக்கிறதா வந்து ஒரு பேச்சு இருக்குது. அது மாதிரி சொல்லி கேஸும் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது இல்லை சார்? இதை எப்படி பார்க்குறது? இல்லைம்மா, ரஞ்சித்து அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் அல்ல. அவர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் தான் அந்த தலித் சமூகம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய வடபகுதி தலித் சமூகம் இப்போ இது போன்ற வன்மங்களை, இது போன்ற தொடர் கொலைகள் இதுவரைக்கும் நடந்ததாக வரலாறு இல்லை. அதனால் ரஞ்சித் மீது குற்றம் சொல்லுகிறவர்கள் நீங்கள் மன நோயாளிகள். ரஞ்சித் ஒரு திரைப்பட கலைஞன், அவ்வளோதான். முற்போக்க சமூகம் ஒன்றா இருக்கணும்னு சிந்திக்கிற ஒரு கலைஞன் தானே தவிர அவனோட கூலிப்பட தலைவன் அல்ல. அதனால் ரஞ்சித் மீது குற்றம் சாட்டுவது நீங்கள் கடுமையான தவறு. அவன் ரஞ்சித்து ஒரு அம்பேத்கருடைய புனிதமான தொண்டன். உங்களுடைய நேரத்துக்கும் தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.